இந்த இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு நீண்ட காலம் அந்த இனிப்பு நீர் இருக்கும்போது அவங்களோட நரம்பு பாதிப்படையும். காலோட விரல்ல ஒரு சின்ன புண்ணு ஒருத்தருக்கு வந்துருந்துச்சு. அவருக்கு இனிப்பு நீர் இருந்துச்சு. அந்த கால் விரல்ல இருந்த ஒரு சின்ன புண்ணு, அந்த கால் வீக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகி காலோட அந்த ஆங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த காலை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. கால் வெட்டுதல், அதாவது ஆம்புடேஷன்னு சொல்லுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு 100% முயற்சி எடுங்க. அதனால இனிப்பு நீர் உள்ளவங்க நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா, உங்கள் கால் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் இனிப்பு நீர் உள்ளவங்க முக்கியமாக என்ன ஒரு விஷயம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, அவங்க கால்களை கவனிப்பு எப்படி அப்படின்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு நீண்ட காலம் அந்த இனிப்பு நீர் இருக்கும்போது அவங்களோட நரம்பு பாதிப்படையும். அதனால ஒரு சில நேரம் அவங்க கால்கள் நடக்கும்போது கூட அவங்க கால் பாதத்தில் அந்த கால் மரத்து போன மாதிரி ஒரு விஷயம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது ஏன் நான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நான் பேசணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மரத்து போன பிரச்சனை இருக்கிறவங்க காலில் ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்தாலோ இல்லை சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டாலோ அதை அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு மோசமான பின் விளைவுகள் வர்றதுக்கு அதுவே ஒரு காரணமாயிரும். அதனால் இனிப்பு நீர் உள்ளவங்க நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னா, உங்கள் கால் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்கள் உங்கள் காலை நீங்கள் செக் பண்ணணும். ஏதாவது காலில் ஏதாவது ஒரு புண்ணு இருக்கா, இல்லை காலில் சின்ன காயம் இருக்கா, அந்த காலில் ஏதாவது ஒரு சின்ன புண்ணு மூலிமா தண்ணி வருதா, இதை நீங்கள் கவனிப்பாக பார்க்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நிகழ்வு, இது உண்மையான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. காலோட விரலில் ஒரு சின்ன புண்ணு ஒருத்தருக்கு வந்துருந்துச்சு. அவருக்கு இனிப்பு நீர் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி இந்த கால் புண்ணு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இனிப்பு நீர் இருக்குது, இதை அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கிளினிக்கில் போயிட்டு அவங்க மருந்து எடுத்து வீட்லேயே சுத்தம் பண்ணிவிட்டு, இது புண்ணு சின்னது தான் அப்படின்னு அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே அந்த ஒரு காலில் இருந்த ஒரு புண்ணு அந்த காலை கொஞ்சம் வீக்கம் மாதிரி கொண்டு போச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கால் விரலில் இருந்த ஒரு சின்ன புண்ணு, அந்த கால் வீக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகி காலோட அந்த ஆங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த காலை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ கடந்த 2-3 நாட்களுக்குள்ளே நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கால் முட்டிக்கு கீழே வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இனிப்பு நீர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு, இது யாருக்கும் நடக்காத மாதிரி கால் வெட்டுதல், அதாவது ஆம்புடேஷன்னு சொல்லுவாங்க, அதை தடுக்கிறதுக்கு 100% முயற்சி எடுங்க. நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுங்கள். இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு காலில் புண்ணு வந்தால் இந்த 3 விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த கால் புண்ணு அவங்க ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் செய்யணும். இனிப்பு நீர் கண்ட்ரோலாக இருக்கணும். 3வது அந்த காலோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இது பற்றின மேல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டரை நீங்கள் பார்க்கலாம். எங்களை நீங்கள் சந்திக்கணும்னா அப்படின்னா கூட கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை சந்திக்கலாம். கால் புண்ணு சரியாகிறதுக்கு, இனிப்பு நீர் நல்லபடியாக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு, காலில் ரத்த ஓட்டம் முன்னேறதுக்கு உண்டான ஆலோசனை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.